செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அண்ணன் செந்தமிழன் சீமான் உழைக்கிற உழைப்புல ஒரு கால்வாசி உழைச்சா போதும். நான் இப்ப கடைசி ஒரு 25 நாள் தொகுதியில் இல்லை. நான் தலைமை அலுவலகத்தில் இருந்தேன். நீங்க உலக வரலாற்றிலேயே பார்க்க முடியாது, ஒரு கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர், ஒரு தலைவன் அப்படி ஒரு வகுப்பறையில் வச்சிருக்கிறது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்திட்டு இருக்காரு. நம்ம ஆட்சி வரைவு திட்டம் எப்படி இருக்கணும், எப்படி எழுதணும், எப்படி செயல்படுத்தணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத எந்த அரசியல் தலைவனுக்கும் அந்த எண்ணமும் இல்ல, செயலும் இல்ல. அதான் யதார்த்தமான தமிழ்நாட்டோட சூழல். ஆனா அண்ணனுக்கு 1000 லட்சம் கனவு இருக்கு. நான் என்னோட இதுல அந்த குழுக்கள் எல்லாம் இருக்கிற திடீர்னு அதிகாலை 2 மணிக்கு அண்ணா அதுல ஒரு செய்தி போடுவாரு. நேற்று 3:24 செய்தி போடுறாரு. அண்ணன் பல நாள் தூங்காம செய்தி போடுவாரு. சில ட்ரிப் என்னைய கூப்பிட்டு குரல் பதிவு வைப்பாரு. நான் உடனே பதில் வைப்பேன். டேய் தம்பி முடிச்சுட்டு தான் இருக்கிறா அப்படின்னு அண்ணன் நினைக்கலாம். ஆனா என்னை தூங்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன அதான் யதார்த்தமான கலச்சூழல். உண்மையிலேயே நம்ம தூங்க விடுறது இல்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம், பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், தற்கூரி கட்சி, எந்த கட்சியை பத்தி நீ பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அதுல அவங்களுக்கு சரியான தலைவன் இல்லை. நம்மளுக்கு உலகத்தின் ஒப்பற்ற மாவீரன் பிரபாகரன் தலைமை. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மாநில ஒருங்கிணைப்பாளர். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா இருக்கிறோம். அதை முதல் பெரிய கட்சியா ஆக்கணும். அதான் 2026 தேர்தல். நீ நானும் சொல்றேன் அதேதான். வழி ஒண்ணு வேலை செய்ய, அதெல்லாம் வேலை இல்லை. இந்த வேலை செய்யறவன வேலை செய்ய விடாம வேற வேலை பார்க்காத. நீ கட்சி கட்டுற வேலை பண்றானா உள்கட்சியில கட்சி கட்டுற வேலை பார்க்கலாம். கட்சிக்குள்ள கட்சி கட்டா நம்ம சாந்தமிழர் கட்சியில பிரச்சனை. நீ கட்சியை கட்டு. 314 வாக்ககம் இருக்கு. அந்த வாக்ககத்துல நீ கிளே கட்டுறான்னா, நான் அண்ணன் சத்தியம் பண்ணி சொல்லி போனேன், அண்ணன் 90 நாள்ல கட்டணும். இப்ப எலெக்ஷனுக்கே 90 நாள் இருக்கு, இன்னும் நான் கட்டல. எங்கடா கட்டினது கேட்டா நோட்டை காணும், ஒளிச்சு வச்சுட்டேன் எப்படின்னு இருக்கு. இதான் யதார்த்தமான சூழல். நான் இப்ப சொல்றேன், 30 நாள் போதும், நம்ம வென்றலாம். காலத்துல உண்மையிலேயே நான் தொகுதியில 98 ஊராட்சி இருக்கு. அதுல 58 ஊராட்சியை நான் போய் பார்த்துட்டேன். 58 ஊராட்சியிலையும் இருக்கிற 50 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் அத்தனை பேர் சொல்றது என்னன்னா, நாங்க எங்களோட இளமைய, எங்க கனவை எல்லாத்தையும் நாங்க இழந்துட்டோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவன் ஒருத்தர் இருக்காங்க, அது செந்தமிழன் சீமான். உங்க தலைவன் ஐயா. நீங்க தான் உண்மையான அரசியல் நடத்துறீங்க. பாக்கி எல்லாரும் சுயநல அரசியல் பண்றான். லாபம், கமிஷன், கரப்ஷன், இதுதான் அவங்களோட கொள்கை. உங்களுக்கு தான் அரசியல் கொள்கை இருக்குன்னு அத்தனை கட்சிக்காரர்களும் 50க்கு மேற்பட்டவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க. நீங்க இளைஞர்கள் எப்ப நம்மளுக்கு வாக்கு சொல்லிட்டாங்க. இந்த தற்கூரிகளை பார்த்து நீங்க தயவு செய்து நீங்க எதுவும் ஒரு பதஷ்டம் ஆயிடாதீங்க. உண்மையிலேயே காலம் நம்மள்ட்ட தான் இருக்கு. நீங்க நம்ம உறுதியா நம்ம செயல்பட்டோம்னா 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. அண்ணன் செந்தமிழன் சீமானை அரியணையில் ஏற்றுவோம். அதுவே நம்மளோட முதல் நோக்கம். அதனால நம்ம எல்லாரும் ஒன்று திரண்டு வெற்றி வாகை சூடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.